அவர் விஷயம் வாசிக்கிற என்னோட சேர்ந்து நீங்கள் ஒரு வார்த்தை 2 வார்த்தையாக நீங்கள் காதில் கேட்பதும் நீங்கள் வாயில சொல்லுவதும் இருதயத்தில் அவைகளை உள்வாங்கிக் கொள்வதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் வாசிக்கும் போது என்னோட கூட நீங்களும் சேர்ந்து சொல்லிக்கொண்டே வாருங்கள். 10 வசனம் மட்டும் வாசித்துட்டு அவளை கீழே நம்ம சிந்திக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டுபடினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதவசனங்களை 7 விதமாக நம்ம வாசிக்கிறோம் என்றால், சில பைபிள் வாசிக்க தெரியாதவங்களும் இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நீங்களும் கேட்டு வாசிக்கின்ற போது நீங்களும் பைபிள் வாசித்த மாதிரி என்ன செய்கிறீங்க? அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்களும் வாசித்து விடுகிறீங்க. அதனால் அது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அந்த வேத வசனங்களை கேட்பதற்கு நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க. இந்த கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆமென்,
வசனங்கள், வசனத்துக்கு பஞ்சம் வரும், வேத வசனங்களுக்கு பஞ்ச காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டபடி இந்த கடைசி நாட்கள்ல வேத வசனங்களுக்கு பஞ்சம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆமென். வசனங்களுக்கு பஞ்சம், ஊழியக்காரர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஊழியர்களுக்கு பஞ்சம் இல்லை, சபைகளுக்கு பஞ்சம் இல்லை. எங்கு திரும்பினாலும் ஊழியர்கள், எங்கு திரும்பினாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், எங்கு திரும்பினாலும் சபைகள், எங்கு பார்த்தாலும் விசுவாசிகள். இப்படி இருந்தால் கூட வசனத்துக்கு இன்னைக்கு பஞ்சமா இருக்கிறது. இந்த மாலையில் கூட ஒரு ஐயா, வயதான 80 வயதுக்கு மேல உள்ள ஒரு ஐயா பேசிக்கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், ஐயா அந்த காலம் ரொம்ப கொடிய காலமா இருக்குது, வசனங்கள் இப்படி நிறைய பேர் வாழ இல்லை, அதை நினைக்கும் போது நமக்கு பயமா இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிக்கொண்டிருந்தாரு. உண்மையாகவே வேதம் நிறைய எச்சரிக்கப்படுகிறது, வேத புஸ்தகம் நிறைய இடத்துல கொடுக்கப்படுகிறது, வேத புஸ்தகம் அநேக கைகளிலே வீடுகளில் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு பேரால் அதை வாசிக்கப்பட்டு, எவ்வளவு பேரால் அதை தியானிக்கப்படுகிறது, எவ்வளவு பேரால் அது கைக்கொள்ளப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது அது ஒரு பஞ்சகாலத்தையே நமக்கு இன்றைக்கு காட்டுகிறது. நானும் நீங்களும் அனுதினமும் வேதத்தை குறைந்தது 2, 3, 4 அதிகாரங்கள் வாசித்து தனிமையில நம்ம தியானிக்கணும். ஒருவேளை ஊழியக்காரர்கள் நமக்கு இது போல பிரசங்கித்தாலும், வசனங்கள் நிறைய பகுதியில் நம்ம கேள்விப்பட நல்ல பிரசங்கங்கள் கிடைத்தாலும், நாம் தனிப்பட்ட நிலைமையில வேதத்தை அசை போட்டு தியானித்து அவைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் உண்மையாகவே இந்த வேத வசனங்கள்ல ஆர்வமா இருப்பதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், அவர் பேசுகிறவராகவே இருக்கிறார். கடந்த பல நிகழ்ச்சிகளாக 10 அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானித்து விட்டு இந்த எபிரேயத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம கடந்த வாரத்திலும் வாசித்தோம். இந்த வாரத்திலும் இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க பகுதியை ஒரு 10 வசனங்களுக்கு வாசித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த 11ஆம் அதிகாரத்தை பற்றி, 12ஆம் அதிகாரத்தை பற்றி, 13ஆம் அதிகாரத்தை பற்றி சில குறிப்புகளை நீங்கள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. இந்த எபிரேய நிருபம் கொஞ்சம் விசுவாசிகளில் புரிந்து கொள்வதற்கு கடினமான புஸ்தகம். ஆகவேதான் கொஞ்சம் கடினமான புஸ்தகங்களை சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடினமான உணவை அரைத்தோ அல்லது அதை உடைத்தோ அதை வெட்டியோ, சிறு பிள்ளைகளுக்கு நம்ம உணவு கொடுப்போம் பார்த்தீங்களா. சின்ன பிள்ளைகளுக்கு இட்லி லேசா தான் இருக்கும், ஆனா இட்லி கூட பசஞ்சு என்ன செய்வோம், அந்த பிள்ளைகளுக்கு வாயில ஊட்டுவோம். அதுபோல இது கொஞ்சம் கடினமான உணவா இருக்கிறதுனால புஸ்தகங்களை கொஞ்சம் அப்படி இப்படியா கசக்கி நம்முடைய வாயில ஊட்டும் போது அதனுடைய சத்து நமக்கு உள்ள என்ன செய்யும், போகும், வளர்ச்சி உண்டாகும். ஆமென். அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற புஸ்தகங்களா நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் புரியாது, சகரியா புஸ்தகம் புரியாது, வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது, எபேசிய நிருபம் கூட நல்லா படிச்சா புரியாது, யாக்கோபு நிருபம் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியாது. இப்போது நம்ம எடுத்திருக்கிற எபிரேய நிருபம் அப்படித்தான். ஏறக்குறைய இந்த புஸ்தகங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புஸ்தகங்களை படிப்பது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அளவுக்கு சொல்ல பார்ப்போம். நிச்சயமாக ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே உங்களுக்கு புரியுது கர்த்தர் புஸ்தகம் தான். ஆகவே இந்த 11ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். 10 அதிகாரங்கள் வரைக்கும் ஒரு தலைப்பு, இயேசு கிறிஸ்து எவ்விதமாக எபிரேய விசுவாசிகளுக்குள்ளே புரிந்து கொள்ளப்பட்டார், இயேசு கிறிஸ்துவை எந்த நிலைமையில அந்த ஜனங்கள் வைத்திருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக எபிரேய விசுவாசிகள், யூத விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எவ்விதமாக இன்னும் புரிந்து கொள்ள வேண்டி இருந்தது, இயேசுவை எவ்விதமாக புரிந்து கொண்டு வைத்திருந்தார்கள். இதெல்லாம் புரிந்து கொண்ட எபிரேய ஆக்கியோன் அந்த மக்கள் இன்னும் இயேசுவை உயர்த்த வேண்டிய நிலைமைக்கு, அவரை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு, அவரை வைக்க வேண்டிய இடத்திற்கு, அவரை யார் என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அவர்கள் இதுவரைக்கும் 10 அதிகாரம் வரைக்கும் அவர் நிறைய காரியங்களை விளக்கி கொண்டு வந்தார். இப்போ 11, 12, 13 அதிகாரங்கள் இது 2வது ஒரு பிரிவு. அதில் பார்த்தோம் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தின் கீழமும், 12ஆம் அதிகாரம் நம்பிக்கை என்கிற அடிப்படையிலும், 13ஆம் அதிகாரம் அன்பு என்கிற அடிப்படையிலும் தியானிக்கப்படுது. சொல்லுங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் விசுவாசம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் இது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் இது தனித்தனி அதிகாரங்களாக அந்த 3ஐயும் பிரித்து கொடுத்திருக்கிறார். இதை நம்ம படிக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்கு சில வார்த்தையை
கடந்த வாரத்தில் சொன்ன சில வார்த்தையை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இந்த வசனங்களுக்கு போகிறேன். இதை கொஞ்சம் என்னோட கூட நீங்க சேர்ந்து வந்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, ஒரு மனிதனை சிறந்தவனாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனை சிறந்தவனாக, நல்லவனாக, நித்திய ஜீவனை உடையவனாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். அவன் இருக்கும் நிலைமைக்கு சென்று, நல்லா கவனிக்க, இந்த வசனங்களை நான் அழுத்தமா நல்ல சில வார்த்தைகளை சொல்லுவேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதனை அவன் இருக்கும் நிலைமைக்கு சென்று அவனை உயர்த்தி கொண்டுவதற்கு, உயர்த்தி வைப்பதற்கு, அவனை கொண்டு மேல வருவதற்கு படிகள் படிக்கட்டுகளாக அவன் ஏறி செல்வதற்கு உதவி செய்கிறது வேத தியானங்கள். ஆகவே வேத வசனத்தை கேட்க ஆர்வமற்றவர்களோடு தேவன் பேச மாட்டார். ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் மேன்மை அடைவதில்லை, விடுதலை அடைவதில்லை. வேத வசனங்களையும் இயேசுவையும் புறக்கணிக்கிற, நிராகரிக்கிற அல்லது குறைத்து எடை போடுகிற எவருமே சமாதானம் பெறுவதில்லை. பக்திக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளருவதில்லை, தோல்வி அடைந்திருக்கிறார்கள், ஜெயம் பெறாமல். பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அடியில் அமிழ்ந்து போகிறவர்களாக அநேக இந்த வேத வசனங்களை நிராகரிக்கிறவர்கள் போய் கொண்டிருப்பதை நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம். புரிஞ்சவர்களையும் சொல்லுங்க. வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க இன்னைக்கு நிறைய ஆண்டவர் இயேசுன்னு சொல்லக்கூடியவர் கூட நிறைய இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மறுமை வாழ்விலும் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, மறுமையான வாழ்வு கூட அவர்களுக்கு நியாயத்திற்கும் தண்டனைகளும் தான் அவங்களுக்கு அதிகமாக காத்திருக்கும். அவங்க வேத வசனம் நமக்கு எது கொடுக்கப்பட்டதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு, நம்ம மேன்மை அடைவதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பதற்காக கொடுக்கப்படுது. அதனால இவர்களை விசுவாசிக்கிறது, வாசிக்கிறது, சற்று நேரம் உட்கார்ந்து அப்படி கேட்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை நிதானமாய் நம்ம இதை கேட்பது பிரயோஜனமானதாக இருக்கும். நான் இப்ப சொன்ன காரியங்களை, கருத்துக்களை நீ வாசிப்பீங்கன்னா என் சுயமா சொல்லல. சங்கீதம் 19 வாசிக்கும் போது 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இதைத்தான் சொல்லுது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்விதமா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனங்கள் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது, இதை பெற்றுக்கொண்டவங்க எவ்வளவு மேன்மை அடைகிறார்கள், இவைகள் கடைசியாக எதுக்கு பயன்பட உள்ளதா இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருக்கு பயன்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அங்கேயும் அவைகளால் நமது அணியில் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அணியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையாகிய என் கண்மலையும் என் மீன்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துல, இவ்வளவு நேரம் சொன்ன வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு அதை அடிப்படையாக வைத்துதான் சொல்றேன். மேன்மை அடைவதற்கு கொடுத்திருக்கிறார், எச்சரிப்பு அடைவதற்கு கொடுத்திருக்கிறார், சமாதானம் பெறுவதற்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வாசிக்கின்ற போது, வேத வசனங்களை வாசித்து இடைவிடாமல் வாயில் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அந்த வசனங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அதை வாசிக்க வேண்டும். காலையில பகல் முழுவதும் அந்த வாயில அந்த வசனங்களை சொல்ல வேண்டும். வேலைக்கு போகும்போது, நடக்கும்போது, பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது வசனங்களை சொல்ல வேண்டும். இடைவிடாமல் வாயில் இந்த வசனங்களை சொல்ல வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரியுதோ அந்த அளவுக்கு விசனமே உங்க இடத்துல வராது. வசனம் நிறைந்து இருக்கிறவர்களுக்கு விசனம் சீக்கிரமா தாக்காது. விசனம் நிறைய தாக்குகிறவங்க இடத்துல வசனம் ரொம்ப இருக்காது, குறைவா
அப்போ வசனங்கள் நிறைய உள்ளத்துல நிறையும் போது நம்முடைய விசனங்களுக்கு இருதயத்துல இடம் இல்லை. ஆமென். சங்கீதம் 1:1-6 வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம காட்டுகிறது. சங்கீதம் 119:65 எதுக்குல வாசிக்கிறோம்? சங்கீதம் 119:65 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய அடியேனை நன்றாய் நடத்தினீர். வசனத்தின் படித்து நம்ம நடத்துவார். எது படித்தான் நடத்துவார்? நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வசனத்தை மீறி ஒன்றும் நடத்தவே மாட்டார், நடக்கவும் விட மாட்டார். 105 சங்கீதம் 119 கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். 165 வசனத்தில் கர்த்தருடைய வேதம், அதாவது கர்த்தருடைய வேதத்தில் அதுல பார்க்கிறோம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்னல்ல இடர்கள் இல்லை. 161 வசனத்தை வாசிக்கும்போது 119 சங்கீதத்தில் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நான் எப்போதும் வசனங்களை என்னை யாரும் துன்பப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு விரோதமாக எழுப்புகிறாங்க, ஆனால் நான் எப்போதும் வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற சங்கீதக்காரர் சொல்றாரு. ஆமென். இப்போ வசனத்தை தியானிக்கும் போது சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி விழிவு, அதாவது அவருடைய என்ன செய்கிறார்? அவருடைய நோயிலிருந்து அவளை விடுவிக்கிறார், மரணத்துக்கு விடுவிக்கிறார். அப்போ வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது வசனத்தால். 119 சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் வசனங்களை அனுப்பி. வசனத்துல மத்தேயு 6:25-34 வசனம் வரைக்கும் பலவிதமான கவலைகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நம்ம வாசித்து தியானிக்கும் போது கேட்கிறதோடு நிறுத்தி விடாதபடி, எழுதி வைப்பதோடு நம்ம விட்டு விடாதபடி, நம்ம அதை எழுதி திரும்பி பார்த்து, நிறைய பேர் டைரி எழுதுறோம், நம்ம நிறைய பேர் எழுதுறோம், அதை மறுபடியும் திரும்பி பார்க்கணும் வீட்டுல போய். ஆமென். இப்படி நம்ம பார்த்து தியானிக்கும் போது நிச்சயமா அந்த வசனங்கள் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை உண்டாக்குது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, பலவிதமான கவலை பாரங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, நித்திய வாழ்வுக்கு நம்ம நடத்துகிறது. வேத வசனங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. ஆமென். இந்த 11ஆம் அதிகாரத்தில், இந்த 11ஆம் அதிகாரம் நம்மை விசுவாசம் என்னும் பாடசாலைக்கு அழைத்து செல்லுகிறது. இந்த அதிகாரம் நம்ம எங்கே கொண்டு போகிறது? அது நம்ம யார் என்று காட்டி நமக்கு பாடங்களை கற்பிக்கிறது. இந்த பாடம் படித்தவர்கள் எவ்வளவு மேன்மை அடைந்தார்கள் என்கிற மாற்ற முடியாத உண்மையை தான் பட்டியலிட்டு காட்டுகிறது 11ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த 11ஆம் அதிகாரம் விசுவாசம் என்னும் பாடசாலைக்கு நம்ம அழைத்து கொண்டு போகுது. அங்கே இந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த பாடத்தை கற்று தேர்ந்தவர்கள் எவ்வளவு மேன்மை அடைந்தார்கள், எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை பட்டியலிட்டு காட்டுவதுதான் அந்த விசுவாசத்தை பற்றி தான இந்த அதிகாரத்தில் வருகிற அந்த பரிசுத்தவான்களுடைய பெரிய ஒரு லிஸ்ட் பட்டியல் எடுக்கிறது. இதோடு இங்கு விசுவாசத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும், விசுவாசம் இருக்கிறது அல்லது இல்லை என்பதையும் கூட, விசுவாசம் செயல்படுகிறது அல்லது நின்றுவிட்டது என்பதை கூட நம்முடைய வேத வசனங்களை கொண்டு நமது விசுவாசத்தை இந்த பகுதியில் அளவிட்டு பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் ஒரு விசுவாசி, எந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல செயல்படுறேன், என்கிட்ட விசுவாசம் இருக்குது, என்னிடத்துல விசுவாசம் இல்லை, இல்ல விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறேன், விசுவாசத்துல அல்லது நான் ஒரு இடத்துல போய் நின்று விட்டு தடுமாறி கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்மை கொண்டு போய் அளவிட்டு இந்த வேத வசனங்கள் நம்மை அளவிட்டு காட்டிவிடும். ஆமென். என்னையும் உங்களை நம்ம யாவரையும். ஆகவே விசுவாசம், நான் எப்படி சொன்னேன், 2 தூண்களின் மேல் இருக்கிறதுன்னு சொன்னேன். நான் இது வரைக்கும் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி கீழே போவோம், சாதாரண சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிவு இருக்கிறேன். இப்போ இதுக்கு முன்பதாக விசுவாசம் 2 தூண்களின் மேல நிற்குது, ரொம்ப மிக உறுதியா நிற்குது. அது 2 தூண்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இது நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது 2 தூண்களின் மேல மிக உறுதியா நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஒன்று என்னவென்றால், ஒருவனுக்குள் இருக்கும் இந்த விசுவாசத்தினால் அவன் தேவனிடமிருந்து எதையெல்லாம் பெற்றுக் கொண்டான் என்பதை வைத்து அவன் விசுவாசம் உள்ளவன் என்பதை நாம் சொல்லிட முடியும். நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு தூண் மேல ஒரு
அது எப்படின்னா, ஒருவனுக்குள் இருக்கும் விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசத்தினால அவன் தேவனிடமிருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொண்டான் என்பதை அவன் விசுவாசத்தினால அவன் அந்த பெற்றுக்கொண்டவைகளை வைத்து அவன் விசுவாசம் உள்ளவன் என்று அவனை நம்ம தீர்த்து விட முடியும். அப்படித்தானே கீழே படிக்கிறதெல்லாம் அதுதான். நீ படிக்கும்போது எல்லாம் தெரியும் ஒவ்வொன்றா. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒருவன் ஆண்டவர் இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்தால் அதனை நிரூபிப்பதற்கு, ஒருவன் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு அவன் தேவனுக்காக எதையெல்லாம் இழந்தான், விட்டுவிட்டான் என்பதை வைத்து அவன் விசுவாசம் உள்ளவன் என்று நம்ம சொல்லிவிட முடியும். இன்னொரு சொல்லுங்க, ஒரு பக்கத்துல ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு போய் அந்த தூண்களை வைக்கிறது, இன்னொரு மனிதனை அநேக காரியங்களை அவன் கர்த்தருக்காக விட்டுவிட்டான் என்பதை, அவன் அநேக காரியங்களை இழந்து விட்டான் என்பதை சொல்லி கொண்டு போய் இன்னொரு தூண்களை வைக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் என்பது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இன்னைக்கு உள்ள மக்களுக்கு, இன்றைக்குள்ள விசுவாச சமுதாயத்துல நம்ம பார்க்கிற இன்றைக்குள்ள சந்ததியில நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை மற்றவர்களை பார்க்கிறதை விட என்னை நானும் உங்களை நீங்களும் பார்த்து இந்த அளவுகளை வைத்து நம்ம முன்னேற ஜெபிப்போம் என்றால் அவைகளை நம்ம வளர செய்வோம், நம்மை விளைய செய்வோம், நம் மூலமாக கனிகள் உண்டாகவும் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த கடைசி பகுதியிலும் செய்யவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவனிடம் உள்ள விசுவாசம் வளரவும் அந்த விசுவாசம் கிரியை செய்யவும் ரெண்டு காரியம் தேவைப்படுது. ஒன்று, தேவ வசனம் அவனுக்கு விசுவாசத்துல வளருவதற்கும் அவன் கிரியை செய்வதற்கும் ரொம்ப அடிப்படை. இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கின்ற போது அந்த வசனங்களை எடுத்து காட்டி நமக்குள்ள அந்த விசுவாசத்தை தூண்டிவிடும் போது அந்த ஆவியானுடைய கிரியை நமக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டு காரியம் இல்லாம ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்துல வளர முடியாது. வேத வசனமும் பரிசுத்தாவினுடைய நிறைவும் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. இப்போ இங்க பார்க்கிறோம், ஒருவனிடம் உள்ள விசுவாசம் வளருவதற்கு, அந்த விசுவாசம் கிரியை செய்வதற்கு தேவ வசனம் பரிசுத்த ஆவியானவரும் துணை நிற்கிறதை அவன் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிய முடியும். சங்கீதம் 32:8, யோவான் 14:26, 16, 13 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை. சங்கீதம் 32:8 விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 14:26 சொல்லப்பட்டது, நான் போவேன் என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை நினைப்பூட்டுகிறார். அந்த வசனங்களை நமக்கு பாதைக்கு தீபமாக, கால்களுக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அது 16ஆம் அதிகாரத்துல யோவான் சுவிசேஷம் 13ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது இன்னும் தெளிவுபட சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது ஆமென் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். விசுவாச வாழ்க்கையில தளராம இருக்க, வளருவதற்கு, கிரியை செய்வதற்கு இன்றைக்கு வேத வசனம் நமக்கு ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக் எதுன்னா, நம்ம ரயில் தண்டவாளம் போல நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் ஒரு பாதை, ஒரு ட்ராக் எதுன்னு சொன்னா வேத வசனம். இன்னொரு பகுதி ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இது ரெண்டும் இணைந்து வேத வசனத்தின்படி நடக்காத ஆவியானவர் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நல்ல ஆவியானவர் நமக்கு சோதித்து பார்க்கணும். நிறைய இன்னைக்கு ஆவியானவர் சொல்லிட்டு வேத வசனத்தின்படி இல்லாம இருக்கிறாங்க. ஒருவேளை நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி, இதை கேட்கிற யாவரானாலும் சரி, வேத வசனத்தின்படி நடக்காமல் ஆவியானவரை சொல்லிட்டு நம்ம தாறுமாறா நடந்து கொண்டிருப்போம்னு சொன்னா அந்த ட்ராக் தவறான ஒரு பாதையில ஓடுவதாக மாறிடும். அதனால இன்னைக்கு நாம் பார்க்கணும், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது இயேசு சொன்ன உபதேசத்துல தான் நம்ம நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம், நம்முடைய ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை விட்டு வேற எங்கேயும் மாற்றி நம்ம என்ன செய்ய மாட்டார், அவர் நடத்த மாட்டார். ஏன்னா சுயமாய் பேச மாட்டார். கர்த்தருடைய வசனத்துக்கும்
ஆவியானவருக்கும் ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படிந்து நடந்தால் பெரிய மாற்றத்தையும் பலனையும் அடைய முடியும். இந்த 2 காரியங்களை மாற்ற நீங்க உறுதியா வைத்துக் கொண்டால் என்னது சொல்லுங்க. வேத வசனமும் ஆவியானவர், வேத வசனத்தை வாசிக்கணும், ஆவியானவரை நடத்தணும் சொல்லணும். ஆவியானவரை எங்களிடத்துல நிறைய பேரை கொண்டு வரணும்னு சொல்லணும். ஆவியானவரை எங்களுக்கு மற்றவர்களிடத்துல கொண்டு போகணும்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வேத வசனங்களை படித்து நம்ம நடக்கும்போது நமக்குள்ள பெரிய மாற்றம், ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரும் என்றால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லாமல் போகவே போகாது. தேவ வசனங்களை வாசிக்கிறவன் வெறுமையா இருக்கவே மாட்டான். அவன் வாழ்க்கை செழிக்கும், அவன் வாழ்க்கை விடுதலையா இருக்கும், அவன் வாழ்க்கையில சந்தோஷம் பெருகி இருக்கும். வேத வசனங்களை கேட்கிறவங்களை கர்த்தர் அவன் பற்று போனவன் மரமா விடவே மாட்டார். ஆமென். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலாக இருக்கிற பசுமையான மரத்தை போல அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். கிராமத்தில் இருந்தாலும் பட்டணத்தில் இருந்தாலும் இந்த வசனங்கள் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொண்டு இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம மேலும் படிக்கின்ற போது இது நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். இந்த விசுவாசம் என்னும் பாடசாலை நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் எல்லாமே பிராக்டிகலா மாறும். நான் அதை சொல்லிட்டு கீழே போறேன், வசனத்துக்குள்ள வரல, இது ஒரு அறிமுகமா சொல்லிட்டு கீழே போறேன். சில காரியங்கள் இந்த விசுவாச பாடையில நம்ம சுற்றி பார்க்கிற எல்லாமே, நம்ம கற்றுக்கொள்கிற எல்லாமே பிராக்டிகலா செயல்பாடுக்கு வரும்போது அது ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தவான்கள் என்னென்ன அவர்கள் செய்தார்களோ, அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைப்படுதோ, நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் அதெல்லாம் நாம் செய்து முடிப்பதற்கு அந்த ஆவியானுடைய பலன் இந்த விசுவாச வாழ்க்கையில நமக்கு உண்டாகும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இங்கே என்ன பார்க்கணும்னா, விசுவாசம் என்னும் பாடசாலையில நடந்து போகும்போது வெறும் பார்வையாளனா இராதபடி ஒரு பிராக்டிகலா நடைமுறை வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்தை ஒரு நாள் செய்தாலும் போதும். ஆமென் சொல்லுங்கள. இயேசு கிறிஸ்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணினார். நம்ம வாஸ்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆனா நான் முழங்கால் பண்ணிடுங்கன்னா அது பிராக்டிகல் இல்ல. இயேசுவாவே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் இயேசுவே முகமுப்புற விழுந்து ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் இயேசுவே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் இயேசுவே சத்தம் விட்டு ஜெபம் பண்ணினாரு. ஆண்டவர் இயேசுவே அழுது ஜெபம் பண்ணினாரு. ஆண்டவர் இயேசுவே புலம்பி ஜெபம் பண்ணினாரு. அப்புறம் ஆண்டவர் இயேசு மாதிரி நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு, நாம் அவரை மாதிரி செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம கேட்பது மட்டுமல்ல, அதை செயல்பாட்டுல கொண்டு வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கை வல்லமை நிறைந்த வாழ்க்கையே மாறும். இதுதான் பிராக்டிகலா, அதாவது நடைமுறையில கொண்டு வரும். இப்போ முழங்கால் சொன்னா நம்ம சப்பனாங்கால் போட்டு சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். முழங்கால காலையில நிலுங்க எத்தனை பேர் நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா சத்தமே கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இது வராத ஒரு பிரச்சனை, வந்த பிறகு இது ஒரு பிரச்சனை. சோதரம் பிரேயர் காலையில 4 மணிக்கு வர்றது பெரும் பிரச்சனை, வந்த பிறகு முழங்கால் பண்ணிட்டு வைக்கிறது அது பெரிய பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி முழங்கால் பண்ணிட்டு நிற்கும் போது சரியான மனநிலை ஜெபத்துல தேசப்பாக்குனால நம்ம தாழ்மைப்படுத்தணும். நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபத்துல பதில் வருவதற்கு முதல் படி தாழ்மை. என்னை தாழ்த்துறேன் என்பதற்கு அடையாளம் என்பதை காட்டி கொடுப்பதுதான் முழங்கால் படியிடுதல். தகப்பனிடத்துல மண்டியிற்று வேண்டுதல். ஆண்டவரிடத்துல என்ன செய்வது? மண்டியிற்று வேண்டுதல். சரி, இங்கே சிலை போல விசுவாச வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கேள்வி படிக்க வரும்போது அவர்களின் கீழ் அடிக்குறிப்புகள் இதை இவர் செய்தார், இப்படி செய்தார்கள் என்பது அவரவர்களுக்கு கொடுக்கிற பாராட்டு போல பாராட்டி நாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம பாராட்டி விட்டு கைத்தட்டி விட்டு போவதற்காக அல்ல. நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இதை எப்படி புரிந்து கொண்டேன்னு தெரியல. இங்க சிலை போல ஒவ்வொருத்தரும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. யாரு முதல்? ஆதாமுக்கு பிறகு யாரு முதல்? ஆபேல், காயின். அப்போ ஒவ்வொருத்தராக அப்படியே ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்படி அப்படியே வரிசையா நிறுத்தப்படுறாங்க சிலை போல. அவர் நிறுத்திவிட்டு அவர்களுக்கு கீழே அடிக்குறிப்பு இவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று அவங்களை பற்றி குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு, சரி நீ இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு கைத்தட்டு, யாக்கோபே நீ இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு கைத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டு அவங்களை பாராட்டிட்டு நம்ம போறதுக்கு இல்லை. அவங்களும் அதை செய்தாங்க விசுவாசத்துல. நான் என் விசுவாசத்தை கொண்டு நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அப்போ நான் என்ன செய்யணும் என்பதற்காக
கற்றுக்கொள்ள ஒழிய அவர்களை பாராட்டி கைத்தட்டி நம்ம போயிடக்கூடாது. ஆபிரகாம் செய்தான், ஈசாக்கு செய்தான், யாக்கோபு செய்தான். அது அவங்களுடைய வேலை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்துல அவங்க சாதித்தாங்க. நாம் என்ன செய்யணும்? இந்த குறிப்புகளை இன்னார் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்பது அவர்களுக்கு பாராட்டும்படியாக கர்த்தர் ஒருவேளை எழுதப்பட்டிருந்தாலும், நாம் ஒருவேளை பாராட்டு தெரிவித்தாலும், நாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எந்த நிலைமையில என்ன தேவையில் இருக்கிறோம் என்பதை சரியாக அறிந்து இவர்கள் ஆராதித்து பின்பற்றின அந்த தேவனிடம் நானும் சென்று எனக்கான காரியத்தை, நமக்கான காரியத்தை சொல்லி ஜெபித்து பெற்று அடைந்து நம்மை அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலை இணைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாச பட்டியல் இன்னும் முடியல, அதையும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அறிமுகத்தில் என்ன சொல்லி கொண்டிருக்கேன், விசுவாச பட்டியல் வீரர்கள் ஒன்றும் முடியல. இன்னொரு பட்டியல் எழுதப்படும். எப்ப எழுதப்படும்? இந்த பூமியில இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அதோடு எடுத்துக்கொண்டு போனவர்களோடு கூட சேர்த்து அந்த கடைசி பட்டியல் முடிவடையும். இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல் முடிவடையல. உங்களை குறித்து விசுவாசம் இருக்குது, என்னை குறித்து விசுவாசம் இருக்குது, உங்களை குறித்து விசுவாசம் இருக்கு. இது சேர்த்து அந்த பட்டியலோடு எழுதப்படும் 11ஆம் அதிகாரத்தோடு. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் என்னத்தான் செய்வேன்னு தெரியலையே, என்னால என்ன செய்ய போறோம்னு புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் உங்களை விசுவாசத்துல வீரர்களாய் மாற்றுவதற்காக தான் இந்த பகுதியை எழுதியிருக்கிறார். ஆமென். இப்போ வருவோம். இந்த பட்டியலில் இணைந்து நாம் நம்முடைய பேரும் எழுதி முடிக்கப்பட வேண்டும். விசுவாசம் ஒன்றுதான். நல்ல கவனிங்க, இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன். விசுவாசம் ஒன்றுதான். மேலே அவரவர்களின் தேவைகள் வேறு வேறு விதமா இருந்தது. நல்ல கவனிங்க, விசுவாசம் ஒன்றுதான். புரியுதா? விசுவாசம் ஒன்றுதான். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு தேவை வேற, ஈசாக்குக்கு வேற தேவை, யாக்கோபுக்கு வேற தேவை, யோசேப்புடைய தேவை வேற, மோசேயுடைய தேவை வேற, ராகாபுடைய தேவை வேற, யோசுவாவுடைய தேவை வேற, அப்புறம் ஏனோவுடைய தேவை வேற, நோவாவுடைய தேவை வேற, ஆபேலுடைய காரியம் வேற. எல்லாரும் வேறு 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 விதமா இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய வேறு வேறு விதமான காரியங்கள் விசுவாசம் என்கிற ஒரு மாபெரும் வல்லமையினால அவரவர்களுடைய தேவைகளை அவரவர்கள் பெற்று நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஒருவேளை ஆபிரகாமை போல எனக்கு தேவை இருக்காது, என் தேவை வேறையா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை என்னை போல இருக்காது, உங்க தேவை வேறையா இருக்கும். ஆனால் விசுவாசம் என்கிற ஒரு பகுதிக்குள்ள போய் அந்த தேவை நிறைவேற்றிக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு மருத்துவர். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். அந்த வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு மருத்துவர் இருக்கிறார். அந்த மருத்துவரிடத்துல பல மனிதர்கள் வரிசையில போய் நிற்கிறாங்க. எல்லாரும் ஒரு தேவையோட நிற்கிறாங்க. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஒரு தேவையில நிற்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு தேவை. ஒரு ஆள் போறாரு, சார் எனக்கு தலைவலி இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு ஆள் போறாரு, சார் எனக்கு இடுப்பு பக்கத்துல ஏதோ ஒரு வலியா இருக்குன்னு சொல்றாரு. அவர் ஒரு மாத்திரை எழுதி அவர் முடிச்சிடுறாரு, இவருக்கு ஒரு மாத்திரை எழுதி முடிச்சிட்டாரு. இன்னொருத்தர் போறாரு, சார் ஒரே ஜலதோஷமா இருக்கு, கீழே குடியவே முடியல, எனக்கு ஜலதோஷமா தண்ணியா, சரி அவருக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் வர்றாரு, சார் பல்லுக்குள்ள என்ன வலிக்கிறமா இருக்கு சார், அது போன்னு சொல்றாரு. ஒரு மருத்துவர் தான், ஆனா அவரிடத்துல பல பிரச்சனைகளோடு வராங்க. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்குதா? அதுபோல விசுவாசம் என்பது ஒரு மாபெரும் வல்லமை, தேவனால் கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆவியில, நம்ம தேவனிடத்துல வைக்கிற நம்பிக்கையில, அது நம்முடைய உள்ளத்துல காணப்படுகிற மாபெரும் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஆவியினுடைய அனுகிரகம் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்கிறோம்? எனக்கான தேவை நாம் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை பயன்படுத்தணும். அதுதான் 1 கொரிந்தியர் படிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? அவனவனுக்கு விசுவாசம் என்ன பயன்படுகிறது? அவனவனுக்கு அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த வரம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். சரி, இப்போ நம்முடைய முன்னோர்கள் தேவன் சொன்னதை செய்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னதை செய்துதான் அதை பெற்றார்கள். கீழ்ப்படியாமல் பெறவில்லை. அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் பெற முடியல. அப்ப அவங்க சொன்னதை கேட்டாங்க. ஆபிரகாம் வா போ அப்படின்னு சொன்ன உடனே வந்தான், மறுபடியும் போனா, அங்க போனா, மறுபடியும் அங்க போன்னு சொன்னாரு, மறுபடியும் வந்தான். இப்போ இதெல்லாம் கீழ்ப்படித்து போன போதுதான் மாபெரும் காரியங்களை விசுவாசத்தினால அவங்க செய்து பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல தேவன் சொன்னதை செய்தவர்கள் நிச்சயமாகவே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஒருவன் ஒரு மருத்துவரிடம் வந்தான், ஐயா தேல் கொண்டிருச்சு அப்படின்னு சொல்லி வந்தான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு திரும்ப வந்தான். அப்பதான்டா நீ வந்த, தேல் கொண்டிருச்சுன்னு வந்தடா, இப்ப என்னடா அவனுக்கு வேண்டாம்? சார் இப்ப மருந்து கொண்டிருச்சுன்னு சொல்லி வந்தான்.
வாழ்க்கை எடுத்துக்கிட்டா சில நேரத்துல நம்ம ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இப்ப விசுவாசத்துல இருந்து போனவங்க வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை. ஐயா விசுவாசம் சொல்றீங்க, விசுவாசத்துல வந்த இப்ப விசுவாசம் இழந்து போச்சு, மறுபடியும் அதை தாங்க இல்லையா அப்படின்னு போய் கேட்கறது போலதான் நமக்கு இருக்கு. ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்தை நம்ம மிக முக்கியமா பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா, விசுவாசம் தான் நமக்கு அனைத்து காரியங்களையும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்வதற்கும், தேவனிடத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுவதற்கும், தேவனுடைய பிள்ளைகளை வாழ்வதற்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ஒரு சக்தி. ஆமென், அல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ஒரு வரம். ஆமென். முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். நம்பப்படுவதற்கு உறுதி, ஆனா காணப்படல. நம்பப்படுவதற்கு மிக உறுதியா இருக்குது, காணப்படல ஆனா நிச்சயமா இருக்குது. அல்லேலூயா. ஒரு உதாரணம் பாருங்களேன். இயேசுவிடத்துல ஒரு குருட வராங்க. 18ஆம் அதிகாரம் வச்சுக்கோங்களேன். 18ஆம் அதிகாரத்துல கடைசியில 24 வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உனக்கு கொண்டு வாங்க, இவனை என்ன இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தேவைன்னு கேட்கிறாரு. அப்ப அவனுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா என்ன கேட்கிறாரு? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரு. அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஒரு கொண்டு சொல்றாரு, பேசாத அமைதியாரு, ஆண்டவர் பிஸியா போறாரு, அவர் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, வாய்மூடும் அப்படின்றாரு. அவன் சொல்றான், என் தேவை எனக்கு பெருசு, நிறுத்துங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் எந்த சத்தமா போகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், வாரம் என்னை கேளுன்னு சொல்லி சத்தம் அதிகமா போட்டான். அது இவன் மறுபடியும் சத்தம் அதிகமா போறான்னு ஆண்டவர் நின்றுட்டு சிஸ்டர்ல போய் கூட்டிட்டு வா, அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. கூட்டி கொண்டு கிட்ட வந்து விடும்போது அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு, அவன் தேவை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும், தேவை தெரியும். ஆனா நம்ம தேவை தெரிந்தாலும் ஆண்டவரிடத்துல நாம் மனம் விட்டு ஒரு காரியத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. மனிதனுடைய காரியங்கள் சுய விருப்பங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவன் ஒருவேளை ஆண்டவரே நான் பிச்சை கேட்கவே வராது இருக்கிறபடி ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க, தினமும் எங்க வீட்டுல காசு வந்துட்டோம் அப்படின்னு கூட அவன் கேட்டிருக்கலாம். தோத்திரம். ஏன்னா பிச்சைக்காரர்களுக்கு ரொம்ப உடம்பு வலிக்காது, லேசான ஒரு வேலை. பிச்சை எடுப்பது எப்படிப்பட்ட ஒரு வேலை? பேசணும், அவ்வளவுதான். ஐயா தாங்க, அம்மா தாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சது. நமக்கு போய் முளைக்கணும், என்னென்ன கீழே முடியணும், கல் எடுக்கிறோம், என்னென்ன ஒரு வேலையை நம்ம செய்யறோம், ஓடுகிறோம், உட்காருகிறோம், எழுப்புகிறோம், குடிக்கிறோம், நிமிருகிறோம், இவ்வளோ பாடுபடுகிறோம். ஆனா அவங்களுக்கு பிச்சை எடுக்கிறது ஒரு லகுவான வேலை. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த முதல் வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கம் இந்த ஆவியான இடத்தை காட்டுறாரு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது காணப்படல ஆனா நம்பப்படுவதற்கு உறுதி. விசுவாசம் என்ன? காணப்படல, பரலோகம் இருக்குது பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம், மிக உறுதியா நம்புறோம். பரலோகத்துக்கு போகத்தான் போறோம், பரலோகம் பூமிக்கு வரத்தான் போகுது, இந்த பூமியில நம்ம வாழதான் போகிறோம். இது நம்முடைய நம்பிக்கையில அசைக்கப்பட முடியாத மாபெரும் உறுதி. ஆனா நிறைய பேருக்கு எங்கேயா இருக்குது, எப்படியா இருக்கும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, நம்பிக்கை இல்லாத. ஆனா நமக்கு காணப்படாவிட்டாலும் அதை நாம் மிக உறுதியாய் நம்புகிறோம். இந்த குருடை கண்ணு இருக்குது, அவனுக்கு என்ன இல்லை? பார்வை இல்லை. பார்வை இல்லைன்னா கூட பார்வை கொடுக்க அவரிடத்துல பார்வை கொடுக்கிற வல்லமை இருக்குது அப்படின்னு மிக உறுதியா நம்புறான். புரியுதுங்களா? கண்ணு இருக்குது, பார்வை இல்லை. அவன் கேட்கிறான், நம்பப்படுகிறதுக்கு உறுதி, காணப்படல ஆனா நிச்சயமா இருக்குது. என் கண்ணு இருக்குது, பார்வை இல்லை, ஆனா அவரிடத்துல வல்லமை இருக்குது, என் கண்ணு அவரால் திறக்க முடியும். தேவனால் செய்ய முடியும் என்று மிக உறுதியாய் நம்புகிறோம். பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் ரொம்ப லகுவா சொன்னா விசுவாசம். எதையும் செய்ய முடியும் ஆண்டவரால், எதையும். ஒரு மருத்துவர் ஒரு ஊழியக்காரர், நிறைய நாள குழந்தை இல்லை. அப்போ ஜெபம் பண்ணாரு, வயிற்றுல பிள்ளை இருக்குது, அந்த நாட்டுல இப்படி இதான் என்ன செய்ய முடியாது, அந்த நாட்டில் என்ன செய்யலாம்னா நம்ம நாடு மாதிரி இல்லை, அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரப்போறேன்னு சொல்லி. ஆனா அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பெண் பிள்ளையா இருக்குது. டெஸ்ட்ல அந்த இதுல ஸ்கேன்ல பார்த்தா என்ன வருகிறது? பெண் பிள்ளை.
இல்ல இவர் வந்து வெளியே உட்கார்ந்துட்டு சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் சொன்னது நடக்கும், உங்க பார்வையில் என்னவா இருக்குது எனக்கு தெரியாது. சோதரம். அப்ப மறுபடியும் போய் இந்த நிறைவான கற்பனையாய் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாக போய் என்ன செய்யறாங்க, இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீங்க, இவங்க இது சொல்றாங்க, எனக்கு தெரியாது என்னன்னு, ஆனா நீங்க சொன்னதுதான் நடக்கும்னு நான் நம்புறேன், ஏன் விசுவாசம், நீங்க சொன்னபடிதான் நடக்கும், நீ வல்லமை இல்லவர், எதையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல அவன் மறுபடியும் அந்த கடைசி மாதத்துல போயிட்டு டெலிவரிக்கு முன்பதாக ஒரு ஸ்கேன் எடுத்து பாக்குறாரு. அதே ரிப்போர்ட்ல அந்த டாக்டர் இடத்துல அவங்களே சொல்றாங்க, என்னப்பா பெண் பிள்ளையா இருந்தது ஆண் பிள்ளையா மாறிடுச்சுன்னு சொல்லி. தேவனால் மாற்ற முடியும். இன்றைக்கு இப்போ ரீசெண்டா நான் கேள்விப்பட்ட அந்த சம்பவம் வேணா நான் நீங்க யூடியூப்ல போடுங்க, அவன் பேரை நாளைக்கு ரிசர்ச் பண்ணி சொல்றேன், நீங்க வந்து நெட்ல போடுங்க, அவர் பேரை போட்டு அடிங்க, அவர் எந்த நாடு, அவர் என்ன சாட்சி எப்ப சொன்னாரு, எந்த காலத்துல எப்படி நடந்தது, ரொம்ப தெளிவா இருக்கிறது. ஆயிரமான சாட்சிகள் இருக்கு. இப்போ இவன் நம்புகிறான், எனக்கு பார்வை இயேசுவால கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, ஆனா கூப்பிடணும். ஆனா என்ன செய்ய வேண்டும்? தூங்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு போகும்போது என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, இயேசு வரும்போது என்ன செய்யக்கூடாது? காலங்கள் கடந்து போன பிறகு ஐயோ இயேசு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை சமீபமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமீபமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள் உனக்கு என்று சொல்றாரு. நம்முடைய அனுக்கிரக காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். காணப்படவில்லை, ஆனா நம்பப்படுவதற்கு உறுதியா இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்த 2 வசனங்களை வாசிங்க. இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு 2 வசனங்களை கீழே நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தோம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. 7ஆம் வசனத்துல இதுதான் பார்த்தோம். 7ஆம் வசனத்துல என்ன வாசித்தோம்? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை கொண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளாக தீர்ந்தது என்று தீர்ப்பு. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு காணாதவைகளை குறித்து அவனும் அப்போ காணப்படாதவைகள் தான், ஆனா நம்பப்படுவதற்கு உறுதியா நிச்சயமா இருக்கிறது. அதுதான் விசுவாசம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் யாரு? 3 விதமான முன்னோர்கள் இருக்கிறாங்க. முன்னோர்கள் இவங்க முன்னோர்கள் சொன்னா, இப்போ எபிரேயர் ஆக்கியோர் சொல்லுகிற முன்னோர்கள் யாருன்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்தவர். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வந்து விட்டு அவர் இந்த உலகத்துல மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் உலகத்துல உலாவி 50ஆம் நாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிறகு அந்த 12 சீசர்கள் மட்டுமல்ல, ஏராளமான பரிசுத்தவான்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதித்த ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் மரித்தவர்கள் உண்டு. இவருடைய முன்னோர்கள் இவர்களையும் முன்னோர்கள் என்று சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. வயது முதிர்ந்த பெரியவர்கள் முன்னோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சபையில என்ன செய்வாங்க? சபையில வயது முதிர்ந்தவர்களை முன்னோர்கள், முதியவர்கள் நம்ம சொல்றோம். முன்னோர்களை பாருங்க எப்படி எல்லாம் நடக்கிறாங்க விசுவாசத்துல. முன்னோர்களை பாருங்க எப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க. உங்களுக்கு முன்னால சபையில் உள்ளவங்களை பாருங்க, அவங்கள பார்த்து நடங்க. இவர்களையும் முன்னோர்கள் நம்ம சொல்றோம். 3ஆவதாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் முன்னோர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. நமக்கு முன்னால் முன்னோர்கள், இவர்களாம் முன்னோர்களாம் நற்சாட்சி பெற்றாங்க. முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். அதுதான் கீழே அந்த நற்சாட்சிகளை குறித்து நம்ம தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே வர போகிறோம். சரிங்களா? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆமென். வானமும் பூமியும் உண்டாயிற்று என்பது நம்முடைய தேவனுடைய வசனத்திலே இந்த உலகம் உண்டானதுக்கு விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் உண்டானதுக்கான வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். 3ஆம் வசனத்துக்கான ஆமென் சரியான காரியத்தை பார்க்கும்போது, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆமென். உலகம் தேவனுடைய வார்த்தையினால் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. இப்போ அடுத்தது ஒவ்வொருவராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது இந்த நபரை பற்றி சொல்லப்படுது விசுவாசத்துல ஆபேல். வாசிங்க. ஆபேலை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிங்க. 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆபேலை பற்றி 4ஆம் வசனம், ஒரு வசனம் மட்டும்தான். அந்த
ஒரு வசனத்தில் by faith அவனுக்குள் இருந்த விசுவாசம் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்த வைத்தது. ஆமென். அவனுடைய பலியை பற்றி ஆண்டவரே பேசுகிறார். சரி, எங்க பலி செலுத்தினான்? ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் ஆபேல் எவ்விதமான காணிக்கை செலுத்தினான், ஆண்டவர் எவ்விதமாக அதை அங்கீகரித்தார், மேன்மையான பலி என்று சொன்னார். பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் கர்த்தர் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி மிகவும் வேறுபட்டது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். பல விளக்கம் சொல்றாங்க. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்ததற்கு பல விளக்கம் கொடுக்கப்பட்டது. இது ஜீவன் உள்ளதா இருந்தது, முதற் பலனா இருந்தது, கொழுமையா இருந்தது என்றெல்லாம் பல காரியங்கள். எப்படியும் மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடுப்பதை தேவன் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சமோ அதிகமோ, நல்ல கவனிங்க, கொஞ்சமோ அதிகமோ அது முக்கியம் இல்லை. ஆனால் நம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த காணிக்கை குறித்து தேவனை எங்க சாட்சி கொடுத்தார்னு சொல்றாரு. அவன் கொண்டு போனான், அதை கர்த்தர் அங்கீகரித்தார், காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் இருக்குது. சாட்சி கொடுப்பதை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? எபிரேயர் 12:24 வாசிக்கும் போது, எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து. அப்போ ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறார். அப்போ தேவன் சாட்சி கொடுக்கிறார், அவர் பேசுகிறார். ஆமென். அப்போ அவர் பேசுவதை, சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டது. உடனே காயினை கூப்பிடுறார். என்ன பூமியிலிருந்து சவுளுடைய ரத்தம் கூப்பிடுகிறது என்று தெரியலன்னு சொல்றார். ஆமென். அப்போ இந்த ரத்தம் கூப்பிடுது என்னன்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. அப்போ சாட்சி கொடுக்கிறார். நீ ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது? உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமா நீ எழுத வேண்டியது என்ன? அவன் காணிக்கையை அங்கீகரித்த, உன் காணிக்கை அங்கீகரிக்கல என்பதனால இப்படி ஆச்சா? ஏன் உன்னுடைய சகோதரன் அவனுக்கு நன்மை செய்தால் உன்னுடைய மேன்மை இல்லையோ, அவனுக்கு நீ ஏன் விரோதமா எழுதுகிறாய் என்னெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். அப்ப சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆபேலை பற்றி ஆதியாகமம் புத்தகம் 4:3-5 வசனம் வரைக்கும் படிக்கும் போது, அந்த எபிரேயர் 12:24 வாசிக்கும் போது ஆபேலை பற்றி தேவன் பேசுவதை குறித்ததான சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். அதனால இன்னைக்கு முதல் கவனிக்க, ஒரு மனிதனை சரியான இடத்துல கொண்டு நிறுத்துவது முதல் அவனுடைய விசுவாசத்துல அவனுடைய மனசாட்சியை சரிப்படுத்துகிற, அந்த மனசாட்சியை கூர்மையை காத்துக்கொள்கிற ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, அவன் கொடுக்கிற காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் கவனமா இருக்கிறார். காணிக்கை என்பது நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிறோம். காணிக்கை என்பதை நம்ம நிறைய பேர் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் கொடுக்காம இருக்கலாம், இது இப்படி செய்யலாம் இல்லைன்னா இப்படி செய்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதை குறித்து யார் ஒருவர் உற்சாக மனதோடும் சரியான மனநிலையோடும் அந்த காணிக்கைகளை குறித்து இருக்கிறார்களோ, அதை ஆண்டவர் மனசாட்சியில உணர்ந்து அவைகளை குறித்து சாட்சி கொடுத்து அவைகள் மூலமாக தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது எதை காட்டும்? பைபிளும் ஆராதனையும் பாடலும் பிரசங்கம் கேட்பதும் இது மட்டும்தான் உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று விளங்கப்படுமா? இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தது. நீங்க தேவனுக்கு என்ன கொடுக்குறீங்க என்பது எதை தேவனிடத்தில் உங்களுக்குள்ள உறவு என்பதை காட்டுன்னு சொன்னார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, நீங்கள் தாங்குகிற ஊழியத்துக்கான அந்த உதாரணத்துவமான காரியங்கள், நீங்கள் கொடுக்கிறது தேவனிடத்துல நீங்க ஒரு உறவு உள்ளவர்கள், நீங்கள் தேவனிடத்துல உடன்படிக்கை உள்ளவர்கள் என்பதை காணிக்கை தான் நிர்ணயிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை பற்றி அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க.
சில புரிந்து கொள்ளாமல் இது கடினமா இருக்கு, அவ்வளவு கொடுக்கணுமான்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் வந்து இவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படி கிடையாது, கட்டாயப்படுத்தி வாங்குறவர் அல்ல. ஸ்தோத்திரம். அந்த ரேனால்ட் போகுங்க சொல்லும் போது அவர் பிரசங்கத்தை தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த என்னுடைய தேவைகள் எனக்கு நிறைய இருக்குது, என் தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நீங்க இருக்கிறீங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு புத்தகத்தை கேட்டாங்க, அவங்களை பார்த்து சொல்லுவாரு, நீங்க எல்லாரையும் காணிக்கை கொடுக்கிறத நிறுத்திட்டு இந்த நான் எனக்கு முன்னால் இருக்கிற டேபிள தங்கமாய் மாற்றி என் இயேசுவால கொடுக்க முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் நம்ம கொடுக்க வைக்கிறாரு? நீங்க தேவனை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு அடையாளம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம், நீங்கள் அதனாலதான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த காணிக்கை என்பதை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம், நிறைய இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. குறைவானாலும் சரி, அதிகமானாலும் சரி, மனப்பூர்வமாய் தேவனை கொடுக்கும் போது அது தேவனையே நம் பக்கத்துல சாய்ந்து நம்மை ஆஸ்வதிப்பதற்கு கரங்களை நீட்ட வைக்கிறது. அதனால காணிக்கை என்பதை நம்ம எப்போதுமே முக்கியத்துவப்படுத்தும் போது, அதை நம்ம பயபக்தியாக செலுத்தும் போது, அதை உற்சாக மனதோடு செலுத்தும் போது அவைகள் மூலமாய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி ஒரு வழியில கொண்டு வந்து போடுவார்கள். ஆமென். நீங்கள் இந்த சிறியவனுக்கு என்னுடைய நாமத்தில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்றாரு. இந்த சீசனுக்கு என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவனும் என்னுடைய பலனை அடையாமல் போவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் முந்தி காலத்துல ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப சாப்பாடு கொடுத்து அவங்களை வளர்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தமே வரல. நான் வந்து ஆவேலுடைய காணிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. ஆவேலு காணிக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் ஸ்தோத்திரம் காணிக்கை செலுத்தினான். பரிசுத்தவான்கள் எல்லாம் காணிக்கை கொடுப்பாங்க வேற, ஆனா ஊழியக்காரர்கள் மோசிக்கிறதுக்கு தனியா மோசிப்பாங்க. உணவு கொடுப்பாங்க, தின்பண்டங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க, சில 2 முட்டை வாங்கி கொண்டு வருவாங்க, 1 கிலோ அரிசி வாங்கி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு மோசிக்கிறத அப்படி கொடுத்து ஊழியக்காரர்களை நேசிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. சில வத்தல் மிளகாய் கொண்டு வருவாங்க, சில கீரை கொண்டு வருவாங்க, சிலர் அரிசி கொண்டு வருவாங்க, சில 4 முட்டையை கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம சர்ச்சில் போய் எதுவுமே குறிப்பிடல, பார்க்க முடியல. அல்லேலூயா. கோழி வளர்க்கலன்னு சொல்லுவீங்க, கடையில வாங்குறீங்களா இல்லையா? சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். 10 வாரம் ஒன்று கூட வாங்கிட வேண்டியது. கேட்டா கோழி வளர்க்கலன்னு சொல்றதுக்கு நமக்கு தெரியும், ஆனா முட்டை வாங்கலன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. 1 கிலோ இறைச்சி எடுக்கிறீங்க, அப்படியே ஒரு 4 கிலோ சேர்த்து எடுத்துட்டு வருது பாஸ்டர், அப்படியே ஒரு பார்சல் போட்டு அனுப்பிட்டா, சரி என்னதான் இது என்ன ஒரு அன்பு பாருங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே ஆண்டவருக்கு 4 தொடை உண்டு ஒரு ஆட்டில். முன்னம் தொடையில 1 கொடுத்துன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சாப்பிடுவதில் பகிர்ந்து கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம் ஊழியர்கள். அது வேற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நஷ்டமாகவோ கஷ்டமாகவோ நினைச்சா அது கொடுத்தோம்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. அதை உற்சாக மனதோடு பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம். கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு, அதில் நான் கொஞ்சம் கொடுக்குறேன். அந்த இரவை கொஞ்சம் இருந்ததுல என்ன செய்தாலும் முதலாவது அடையை அது இருந்ததே ஒரு இடம் தான் வரும், அதில் எவ்வளவு செய்தாலும் தெரியல. மீதி உள்ள மாவு தான் தொடர்ச்சியா வந்துருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆபேலுடைய காணிக்கை. இது யாருடைய காணிக்கை? ஆமா. அதை சாட்சி கொடுத்தார். நிச்சயமாக நம்முடைய காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். நிச்சயமாகவே காணிக்கைகள் மூலமாக நம்ம ஆஸ்வதிப்பார். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்கள் சிறையில் போய் மாற்றுவார். நீங்க உபவாசம் பண்ணா உங்க வியாதி மாறும். நீங்க நன்றாய் ஜெபித்து வேதத்தை வாசித்து தேவ வல்லமை பெற்றா பிசாசு உங்களை விட்டு ஓடும், வியாதிகள் நீங்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காணிக்கை கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆவிக்குரிய விடுதலையை நீங்க வேத வசனத்துல அபிஷேகத்துல எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆசீர்வாதம் மாத்திரம் எப்படி வரும்னா நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறத வச்சுதான் வரணும் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. ஆமென். அதுவே நீங்கள் ஒருவேளை ஏழ்மையா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த நிலைமையில நம்ம உண்மையாய் கர்த்தருக்கு இருக்கின்ற போது, இந்த காணிக்கைகளை குறித்து கவனமா இருக்கின்ற போது, கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சி இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதன் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம சந்ததி கைவிடப்படாது இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்படுவாங்க, நம்ம
நம்முடைய சந்ததிக்கு நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது பரிபூர்ணமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வரும். முதலாவது யாருடைய சாட்சி? அவன் விசுவாசத்தினால காணிக்கை தான் கொடுத்தார். விசுவாசத்தினால எதை கொடுத்தார்? காணிக்கை கொடுத்தே பேர் பெற்றார். ஆமென். அடுத்தது 5வது வசனம். விசுவாசத்தினாலே தொடங்குறது. எப்படிதான் தொடங்குது? ஒவ்வொரு வார்த்தையும் பேருக்கு முன்னாலே விசுவாசத்தினாலே தான் தொடங்குது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அடுத்த வசனம் கூட, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். 4வது அதிகாரம் இந்த 5வது வசனமும் 6வது வசனமும் சேர்த்து தான் நம்ம தியானிக்கணும். ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்தான்? டிரான்ஸ்லேட்டட், அவன் என்ன செய்தான்? மறுரூபமாகி போனான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனான். ஆமென். அவன் மரணத்தை காணவில்லை, அவன் மறுரூபமாகி போனான். ஏனோக்கு எப்படி போனான்? மறுரூபமாகி போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது விசுவாசத்தினாலே. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசித்தால்தான் அவருக்கு நாம் பிரியமாய் வாழ முடியும். அப்படி ஏனோக்கு பிரியமா வாழ்ந்தபடினால்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப பிரியமா அவன் வாழ்ந்தது போல, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, பின் சந்ததிக்கு அவன் சாட்சியாய் மாறினது போல, நாமும் அந்த மறுரூபத்துக்காகவே காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நமக்கும் அந்த மறுரூபம் உண்டாக போகுது. ஒருவேளை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மையும் கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாகிறோம். ஆமென். பாருங்க, 5வது அதிகாரம் ஆதியாகம புத்தகத்துல 21 இருந்து 24 வசனம் வரைக்கும் இதை குறித்து தெளிவாய் பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 21 ஆதியாகம புத்தகம் 5வது அதிகாரம் 21 முதல் 24 வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற போது, ஏனோக்கு 65 வயதான போது, ஏனோக்கு 65 பாருங்க. சரி, வாசி. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசூலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்ற பின் அதான் பார்த்தேன் நான். என்னடா அது 65 வயசுல எடுத்துக்கொண்டாரான்னு பார்த்தா நான் எடுத்துக்கிட்டேன், யோசிக்கிறேன். ஆமா, இவர் இங்கே எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு? எத்தனை காலம் வாழ்ந்தாரு? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தாராம். ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். தேவனே அவனை, அப்ப தேவன் தம்முடைய பிரியமானவர்களை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். பூமியில கூட வேதம் சொல்லுகிறது 116வது சங்கீதத்துல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு, துன்மார்க்கருடைய மரணமோ அவர் பார்வைக்கு வெறுப்பானது. 18வது அதிகாரம் எசேக்கியேல் புத்தகத்துல, துன்மார்க்கருடைய சாவை நான் விரும்பவில்லை, துன்மார்க்கர் சாவதை நான் என்ன செய்யவில்லை. ஏன்னா அவன் நரகத்துக்கு போகிறான். பரிசுத்தவானுடைய மரணம் அவர் பார்வைக்கு பிரியமா இருக்கு. ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பரிசுத்தவான் பூமியில கஷ்டப்படும் போது, ஒரு வியாதியோ கஷ்டமோ துன்பமோ வரும்போது, ஐயோ என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான், இவ்வளவு காலம் இவளை பூமியில எதுக்கு வச்சு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவளை எடுத்துக்கொள்ளும் போது, அவளுக்கு மரணம் வரும்போது அதில்
பிரியப்படுறாராம். ஏன்னா அந்த கஷ்டம் அவனுக்கு முடியுது பார்த்தீங்களா? ஆமென். அதனால பரிசுத்தவான்களின் மரணம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு பெரிய மரணம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புவதில்லை, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றே விரும்புகிறார். சாவுடைய சாவை அவர் விரும்பாமல், அதனாலதான் அவர் சொல்றாரு, துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கன் என்று நீ சொல்லு, அவன் மனம் திரும்பும், பரலோகத்துக்கு வருவான். துன்மார்க்கனை பார்த்து அவனை நீ என்ன செய்யாத, நான் நீதிமான் என்று சொல்லாத. அவன் சொன்னா உன் செய்தியை கேட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்தானா நீ அதை ஆசீர்வதிக்கப்படுவார். அதனால ஊழியக்காரர்களுக்கு அங்கு சொல்றாரு, யாரை யாரா இருக்கிறார் என்பதை அப்படியே சொல்லிக் கொடுப்பது அவர்களுக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. பாவியை பார்த்து பரிசுத்தவான் சொல்லவே கூடாது. பாவி என்று சொன்னா அவன் மனம் திரும்புவான். ஆமென். ஒருவேளை மனம் திரும்ப போனாலும் ஆண்டவர் சொன்னாரே சொல்லிட்டாரு, முடிஞ்சது. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமாக, ஒருவேளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துல வீரர்களா இருக்கார்கள். இந்த விசுவாச வாழ்க்கையில அவர்கள் விசுவாசத்தை கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையில ஒவ்வொருவரும் தனித்தனி தன்மையில விசுவாசத்துல வீரர்களாக விளங்கினார்கள். உங்களுக்கும் எனக்கும் எதுல கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில எவ்விதமான நாம் காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்து நாம் அந்த காரியங்களிலே ஆபேலின் விசுவாசத்தை குறித்து நாம் சற்றே பார்ப்போம் என்றால், தேவன் ஆபேலுக்கு கொள்கையை ஒரு முறை என்ன செய்யல, அதன் அடிப்படையில காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லி தரவில்லை. அவனாகவே மனப்பூர்வமாக கொள்கையில விசுவாசத்திலே அவன் என்ன செய்தான், காணிக்கை கொடுத்து கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் ஆமென் பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபேலும் கிறிஸ்துவின் நாளை கண்டான். ஆமென். இது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆபேல் காய்கறி காணிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்மை இல்லாத போனாங்க, ஏவாள் உண்மை இல்லாமல் போனால் அந்த காணிக்கை செலுத்தும் ஏவாள் எந்த மனிதனை குறித்தும், அதாவது அவர்களை குறித்து வேதம் பேசவில்லை. ஸ்திரீவித்தா இருக்கிற இயேசுவை பற்றி, அந்த மேன்மையான பலிக்கு காரணமா இருக்கிற ஆண்டவரை பற்றி நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் நேரடியாக ஆபேல் இடத்துல வந்து விட்டார். ஆமென். ஆபேல் ஆடுகளை மேற்கொண்டா இருந்தாலும் அவன் கர்த்தருக்கென்று உண்மையுள்ளவனா இருந்தான். கடினமான சூழ்நிலையில வேலையில் இருந்தாலும் தேவனுக்குள்ள உண்மையுள்ளவனா இருந்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையுள்ளவனா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனோக்கின் வாழ்க்கையில விசுவாச நடையை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்துல வந்தோம். ஆமென். நாமும் எங்க வந்து கொண்டிருக்கிறோம்? அவன் விசுவாசத்தினால தேவனிடத்துல போனான். நாம் இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தினால தேவனுடைய சமூகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும். பின்பு விசுவாசியின் நடக்கையே முக்கியமானதாகிறது. முதலாவது விசுவாசம், இரண்டாவது விசுவாச நடக்கை உண்டாகிறது. இயேசு பின்னால நடக்கும்போது நிச்சயமா நம்ம அவர் சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஆகவே ஆதியாகம புஸ்தகத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்களை விசுவாசத்தினுடைய ஏனோக்கினுடைய பெயர் முதல் வருகிறது. 5வது அதிகாரம் மிகவும் இந்த கீழே இருக்கிற ஜனங்களை குறித்து நிறைய சொல்லப்படுது. ஆனா இதுல ஏனோக்கு மிக முக்கியமானவனாக கருதப்படுகிறான். அது என்னன்னா, விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென். ஒரு சண்டே கிளாஸ்ல சொன்ன சம்பவம் என்னன்னா, சிறு பிள்ளைகள் ஏனோக்கு தேவன் எப்படி எடுத்துக்கொண்டாங்க ஒரு நாள் கேட்டாங்களாம். அப்ப அந்த சண்டே கிளாஸ்ல அந்த ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்க சொன்னாராம், தேவனோட அனுதினமும் சந்திப்போம் இல்லையா, சஞ்சரித்தா என்ன, உறவாடி கூட நடந்து பேசுவது, உலாவுவது, அப்படி இப்படி ஒவ்வொரு நாளும் ஏனோக்கோடு கூட தேவன் பேசும்படி வருவாராம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல பேசிவிட்டு அவர்கள் மாலை வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. ஒரு நாள் தேவனோடு அவர் பேசிட்டு தேவன் நடந்து அவர்கள் வீட்டுக்கு போகிறாரு. இவன் கூடவே பேசிக்கொண்டே போகிறான். அப்போ ஏனோக்கு, ஆண்டவரே ரொம்ப இருட்டாயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு தான் நேரம் நிறைய ஆயிடுச்சு, உன் வீட்டுக்கு போவதை விட என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாராம். சொல்றான். அப்ப இப்படித்தான் அவன் ரொம்ப தூரம் போனான். நீ உன் வீட்டுக்கு போக நேரம் ஆகும், இருட்டாயிடுச்சு, என் வீட்டுக்கு பக்கமா இருக்கு வாங்க கூட்டிட்டு போயிட்டாராம். அப்போ இது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி அவனை விளக்க வைக்க ஒரு காரியம். அதுபோல ஆண்டவரோடு சஞ்சரிக்க அவன் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவரார். அவன் அருகில் இருக்கும் போது அவரை நம்மை விட்டு விடாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நாமும் தேவனோடு கூட நடப்போம். இந்த வேத வசனங்களை கொண்டு ஒருவேளை நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ஆமென் ஒருவேளை நம்ம ஒருவருக்கு ஒருவர் சொல்லாம இருக்கலாம்.
ஆனால் நாம் விசுவாசத்தில் எவைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆமே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கும்போது அவர் சொல்லிக் கொடுப்பார். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி தேவ வாக்கியங்களுக்காக நன்றி சொல்லி கேட்ட யாவருக்கும் நல்ல கிருபையை இன்னும் தொடர்ந்து தந்து ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்.